தனுஷ்ட கர படம் இப்பதான் ஃபுல்லா நான் பார்த்து முடிச்சேன். படத்துல நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ஓப்பனிங் சீனை வந்து டைரக்டா வந்து ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ, பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஹைப் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம டைரக்டா ஃபர்ஸ்ட் சீனை வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. சோ அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃப்ளோல அப்படியே ஸ்டோரி போய்கிட்டே இருக்கு. அடுத்து வந்து அவர் திருடுறாரு அண்ட் அங்க வந்து ஒரு மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகல. திரும்ப போலீஸ்ல மாட்டுறாரு, எஸ்கேப் ஆகுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மேபி அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லி நினைச்சேன். பட் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அவங்க ரூட்டின் லைஃப்குள்ளே போகிறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, திரும்ப அவர் ஏன் வந்து அவரோட சொந்த ஊருக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோரி அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் இதில் முக்கியமாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து அந்த ஃபுல் வெயிட், அந்த மொத்த ஸ்டோரியும் வந்து அவர் தனியாக கேரி பண்ணுறது வந்து விளங்குது. மமிதா பைஜி வந்து சும்மா ஒரு ஏதோ சைடில் ஒரு சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களோட எமோஷனல் சீக்வன்சஸ்லாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த சீனை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர நேச்சுரலாகவே அவங்க வந்து எமோஷனல் ஆகிற சீன்லாம் வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் எஸ் ரவிக்குமார் அவர்களோட சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பெஷலி அவர் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு அப்பாவா, அந்த சைடில் வந்து அந்த ஊரில் அந்த லேண்டுனால அவர் கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த எமோஷன்ஸ்லாம் காட்டும்போது நிஜமாவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து எஸ் ரவிக்குமார் அவர்களோட இமோஷனல் சீக்வன்சஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபிலிம்னா நான் இது வந்து சொல்லுவேன். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிப்படவே இல்லை. அப்பா அளவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட், பையனோட ஒரு அட்டாச்மெண்ட் அதெல்லாம் இருக்க மாதிரி இல்லை. நான் ஒரு பாயிண்ட்ல டவுட் ஆயிருச்சு, இது வந்து எஸ் ரவிக்குமார் செகண்ட் ஒய்ஃபோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. வாப்பா எப்பப்பா அப்பா இருக்காரப்பா பாருப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு பையன் வாரான், அந்த பையன் கூட இருக்க அந்த பாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே அந்த அம்மா கிட்ட இருந்து ஒண்ணுமே பார்க்க முடியல. வெறும் அப்பா பையனுக்குள்ள மட்டும் தான் அந்த பாண்டிங் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசும்போது பண பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது மேபி எதனால இவர் வந்து ஒரு ஆக்சுவலா திருடனா மாறினாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்களா இருக்கும், இல்லைன்னா வந்து அதுக்கு ஏதாச்சும் பின்னுக்கு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் மேபி அப்படி ஏதாச்சும் வச்சிருந்து அதை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போயிருந்தா கதை ஒரு மாதிரி அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போயிருக்கும். ஸோ அதை ஒரு மாதிரி பெருசாக ரிவீல் பண்ண போகாமல் ஒரு மாதிரி ஃப்ளோவில் வந்து ஃபார்வர்டில் கதை போய்கிட்டே இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் அவர் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்து அதுக்கடுத்து வந்து திரும்பவும் வந்து அவர் திருட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வர்றது வந்து அது ஒரு மாதிரி ஒரு வேலிடேட்டான ஒரு பாயிண்டா இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃப்ளோவில் அவர் போகிறது நல்லாவே தெரியுது. கருணாஸ் அவர்கள் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கதையோட. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பிருத்வியோட ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி இந்த அட்டக்கத்தி தினேஷ் மாதிரி நடிக்க தெரியாம நடிக்கிறது, அது ஒரு மாதிரி ரொம்ப இயல்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தனுஷ், எஸ் ரவிக்குமார், ஜெயராம், சுராஜ் இவங்க 4 பேர் தான் வந்து இந்த ஸ்டோரியோட முக்கியமான பாட்டு. இவங்க 4 பேர் தான் வந்து அந்த வெயிட்டை வந்து தனித்தனியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதுலேயும் வந்து ஜெயராம் அவர்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போனாலும் அந்த எந்த இடத்துக்கு தேவையோ அந்த ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு மாதிரி அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் சுராஜ் ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அண்ட் அவர் கீழே இருக்கவங்கள வச்சு அவர் வந்து மேனேஜ் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு வெயிட்டான ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நமக்கு நேச்சுரலாகவே காட்டுது. ஸோ அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்குமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 2-3 சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து ஸ்பாய்லர்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வந்து பேங்க்ல காசு டிபாசிட் பண்ண வரும்போது தனுஷ் வந்து பேங்க்குள்ள இருந்து வெளியில் வருவார். அவங்ககிட்ட இருந்து டிரெக்டாக காசை வாங்காம உள்ளே போயிட்டு அவனை பேங்க்ல டிபாசிட் பண்ண வச்சு அங்கேருந்து அதுக்கப்புறம் காசு எடுத்துட்டு நான் உன்கிட்ட இருந்து காசு எடுக்கல, அந்த பேங்க்ல இருந்து நான் காசு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு சீன் வந்து செம்மையாக இருந்துச்சு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை பேங்க்ல போய் திருடும் போது ஒரு மாதிரி போலீஸ்கார் ஒருத்தர் உள்ள வரும்போது அந்த இடத்த வந்து சிச்சுவேஷன் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனுஷ், கருணாஸ் அண்ட் பிருத்வி சடனாக அங்கேருந்து பிருத்வி ஒரு பக்கம் வந்து ஓடி வருவார், போட்டுருவா அப்படிங்கும்போது இல்லை வேணாம் அப்படிங்கும்போது அந்த நேச்சுரலான ஆக்டிங் அந்த இடத்துல அந்த 3 பேர் அந்த சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு பிஜிஎம்மோட தனுஷ் அவர்கள் எல்லா பேங்கையும் வந்து 1 by 1 அந்த ராபரி பண்ணுற சீன் அதை தனியாக ஒரு மாதிரி இந்த சோலோவாக எடுத்துகிட்டு போகும்போது அதெல்லாமே பார்க்க மாசாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் இடையில வந்து 2-3 இந்த சென்டிமெண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இல்லை. அது இன்னும் கொஞ்சம் அம்மா அம்மா நீ எங்க அம்மா அந்த பாட்டோட ஒரு மாதிரி சாயல் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சாங்லாம். மற்றபடி ஒரு மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த சாங்ஸ் கனெக்ட் ஆகலை. எனக்கு என்னமோ அந்த ஒரு சாங் வந்து ஈவன் ஜிவி அவர்களோட அந்த வாய்ஸ் கூட வந்து அந்த பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு வந்து சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கல அந்த ஒரு இடத்துல. அதர்வைஸ் வந்து ஸ்டோரி ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக அழகாக போகுது. கிளைமேக்ஸில் கூட வந்து ஒரு மாதிரி மேக் சென்ஸ், அது ஒரு மாதிரி எக்ஸிப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போலீஸ்காரனுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கு. என்னன்னு சொன்னா வந்து லைக் ஒரு மாதிரி மீடியாவில் வந்து என்ன வந்து பெரிய ஆளாக காட்டணும், என்ன வந்து ஒரு மாதிரி பெருசாக ஹீரோவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு ஸ்டோரி
ஸ்டோரியில வந்து ஜெயராம் தான் வந்து ஒரு மெயினான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து மேபி தனுஷை வந்து வில்லனை காட்டியிருந்தா, தனுஷை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருந்தா, கடைசியாக வந்து மக்கள் மத்தியில் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும், ஹீரோ ஆயிருப்பாரு. ஸோ அப்படி ஒரு ஹீரோ பிடிச்சனால அந்த போலீஸ்கார வில்லன் ஆயிருப்பான். ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை, நான் ஜெயராமே வந்து ஒரு மாதிரி வில்லனா காட்டிக்கிறேன், நான் தான் ஹீரோவா இருக்கணும் இந்த சீன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விஷயமும் வந்து ஒரு மாதிரி அக்செப்டபிள், நல்லா இருந்துச்சு. அதர்வைஸ் ஸ்டோரியில சொல்ற அளவுக்கு பெருசா லேக் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளோல போயிட்டு இருக்கு. தேவையில்லாத இடையில வந்து சும்மா டூ இட் சாங்ஸ் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு பாடுறது, அங்கங்க எங்கேயாச்சும் ஒரு ஃபாரின் லொகேஷன் போயிட்டு அங்க திங்குன்னு குதிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோல போயிட்டே இருந்துச்சு. ஈவன் அந்த ராபரிஸ் எல்லாமே வந்து அந்த டைம் பீரியட்ல அந்த மாதிரி பண்ணா என்ன மாதிரி இருக்கும், ஸோ என்னென்ன வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ரொம்ப நேச்சுரலா காட்டியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஓவரா ஹைப் பண்றது, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்து ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்றது அப்படிலாம் இல்லாம தனுஷ் அவர்கள் வந்து அந்த கதைக்குள்ள வந்து நடிச்சிருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வாட்சபிள் ஃபிலிம், உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா நல்லா இருக்கு, பார்க்கலாம். அண்ட் என்னோட ரேட்டிங்ஸ் வந்து நான் சொல்லுவேன் அவுட் ஆஃப் 10 வந்து ஆல்மோஸ்ட் 8.2 கொடுக்கலாம். வர்த் தான், ஏன்னா வந்து பெருசா சொல்ற அளவுக்கு மிஸ்டேக்ஸ்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க, வர்த் வாட்சிங்.